தன அனிதா ஓடித் தடுமாறி வனத்தின் எல்லைக்கோட்டை தாண்டினாள். யட்சினி அவள் பின்னால் வந்து எல்லைக்கோட்டிற்கு வெளியே இருந்த அனிதாவை தொட முயன்றாள். ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அவளை தடுத்தது. யட்சினி எல்லையில் நின்று கோபத்துடன் அலறினாள். ரத்தம் குடிக்காமல் வேட்டையின் முடிவு இப்படி அமைந்ததால் அவள் கோபம் எல்லை கடந்து பொங்கியது. யட்சினி எல்லையை தாண்ட முடியாமல் ஆவேசத்துடன் அலறினாள். அதே கணம் அவள் தன் நகங்களால் அனிதாவின் முதுகில் ஒரு ஆழமான கீறலை உருவாக்கினாள். யட்சினியின் நகங்களில் இருந்து ஒரு துளி ரத்தம் அனிதாவின் உடலில் கலந்தது. நீ தப்பித்தாலும் உன் உடலுக்குள் என் இரத்தத்தின் பிடி இருக்கும் என்று அவள் குரல் கேட்டது. அனிதா எல்லைக்கோட்டிற்கு வெளியே விழுந்து கிடந்தாள். அவள் உடலின் பின்புறத்தில் யட்சினியின் நகங்கள் கீறிய ஒரு நீண்ட காயம் இருந்தது. அவள் உயிர் பிழைத்தாள். ஆனால் அவள் மனம் முழுவதும் உறைந்து போயிருந்தது. 19 மாணவர்களின் பயங்கரமான மரணங்கள் அவளது கண்களுக்குள் திரும்ப திரும்ப வந்தன. யட்சினி அவளது மனதின் அமைதியை நிரந்தரமாக கொன்றுவிட்டாள். மறுநாள் காலை மீட்புக் குழுவினர் எல்லைக்கோட்டிற்கு வெளியே மயங்கி கிடந்த அனிதாவை கண்டனர். அவர்கள் வனச்சரக அதிகாரி குமரனை எச்சரித்து காவல்துறை உதவியுடன் அனிதாவை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். குமரனுக்கு மாணவர்கள் கொடுத்த பணம் நினைவுக்கு வந்தது. அவர் மௌனமாக தன் தவறுக்கு வருந்தினார். மருத்துவர்கள் அனிதாவை பரிசோதித்தனர். அவள் முதுகில் இருந்த காயம் விசித்திரமாக இருந்தது. அது நீல நிறத்தில் மாறியிருந்தது. காயத்தை சுற்றிலும் தோல் பனிக்கட்டி போல குளிர்ந்திருந்தது. இது ஒரு சாதாரண காயம் இல்லை என்று மருத்துவர்கள் குழப்பமடைந்தனர். அனிதாவுக்குள் யட்சினியின் சாபம் இரத்தத்துடன் கலந்துவிட்டதை யாரும் அறியவில்லை. அனிதா சுயநினைவு பெற்றாள். அவளால் பேச முடியவில்லை. அவள் கண்களில் இன்னும் வேட்டையாடும் பயம் தெரிந்தது. அவள் தன் விரலால் அருகில் இருந்த தாளில் ஒரு வாக்கியத்தை எழுதினாள். அவள் சிரித்தாள். அவள் இன்னும் அங்கில்லை. அவள் என்னுடன் இருக்கிறாள். மருத்துவர்கள் அவளுக்கு உளவியல் சிகிச்சை தேவை என்று முடிவு செய்தனர். அனிதா குணமடைந்து மருத்துவமனையில் இருந்து வெளியேறினாள். அவள் பழைய நிலைமைக்கு திரும்பிவிட்டதாக எல்லோரும் நம்பினர். ஆனால் அனிதாவுக்குள் ஒரு மாற்றம் இருந்தது. அவள் மௌனம் மெல்ல மெல்ல குளிர்ச்சியான ஒரு புன்னகையாக மாறியது. அவள் தன்னை பார்க்கும்போது கண்களுக்கு கீழ் மெல்லிய சிவந்த நிழல் தெரிவது போல உணர்ந்தாள். ஒரு இரவு அனிதா தன் அறையில் தனியாக இருந்தாள். அவள் கண்ணாடி முன் நின்றாள். அவள் தன்னை பார்த்தபோது அவள் முகம் மெதுவாக தேவயானியின் உருவத்தை எடுத்தது. அவள் கண்கள் இப்போது இரத்தச் சிவப்பில் சொலித்தன. அனிதா தன் விரல் நகங்களை பார்த்தாள். அது நீண்ட கூர்மையான